ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026ல தமிழ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன மூவி தான் தாய் கிழவி. இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு கெத்தான பாட்டி இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த பவுனுத்தாய் என்கிற தாய் கிழவி. ராதிகா அவங்களுக்கு 4 பசங்க. ஒரு பொண்ணு, 3 ஆம்பள பசங்க. இதுல அந்த பொண்ணு மட்டும் தான் ராதிகாவோட இருப்பாங்க. 3 பசங்களும் சண்டை போட்டு தனியா இருப்பாங்க. ராதிகா அவங்க சம்பாரிச்ச பணத்த வட்டிக்கு விட்டு ஜாலியா கெத்தா வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஊர்ல ராதிகாவ பெருசா யாருக்குமே பிடிக்காது. ராதிகா எப்படா சாவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரத்துல ராதிகா இன்னைக்கோ நாளைக்கோன்னு படுத்த படுக்கைக்கு போவாங்க. இதுக்கு அடுத்து நடக்க போற காமெடியான சம்பவங்கள் தான் இந்த படமான தாய் கிழவி. எனக்கு இந்த படம் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்தே காமெடி ஸ்டார்ட் ஆயிடும். சிங்கம் புலியோட இன்ட்ரோ சீன் ஒண்ணு வரும். அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிற ஆடியன்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த 3 பசங்களோட இன்ட்ரோ நம்ம விஜயோட பழைய மூவி ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சீன் ஒன்று வரும். அதே மாதிரி இன்ட்ரோல் பேக் இது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்பவே ஹைலைட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த இன்ட்ரோல் பேக் சீன் ஃபன்னா பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லயும் ஃபன்னா தான் இருக்கும். பட் லைட்டா அங்கங்க எமோஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல முனிஷ்காந்தோட ஹாஸ்பிட்டல் சீன், பாலசனோட ஆம்புலன்ஸ் சீன், அரச்சல் ரபிகோவோட சீன் இது 3மே பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். இது காமெடி படங்கிறதுனால ரொம்பலாம் எமோஷன்ஸ்லாம் திணிக்கவே இல்லை. மெயினா நான் சொன்ன இந்த 3 சீன்ஸ்ல மட்டும் எமோஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சீன் எல்லாமே ரொம்பவுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வர முனிஷ்காந்தோட அந்த ஹாஸ்பிட்டல் சீன் எல்லாருக்குமே ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். கிளைமேக்ஸ்ல மறுபடியும் ஃபன் மோடுக்கு போய் சூப்பரா முடிச்சிருப்பாங்க. டைரக்டர் எல்லாருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே பெர்ஃபார்ம்ல ஸ்கோர் பண்ற மாதிரியான ஒரு சீனு வச்சிருக்காங்க. ராதிகால ஸ்டார்ட் பண்ணி ரச்சல் ரபிகா, முனிஷ்காந்த், சிங்கம் புலி, அருள்தாஸ், பாலசுரன் இப்படி எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ்ல அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. புதுமுக நடிகர்களாகவும் இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப கச்சிதமா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் ஃபன்னா சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் படத்தை ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ராதிகா அவர்களோட ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அவங்க வர போர்ஷன் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ்ல பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நிறைய விண்டேஜ் சாங் இந்த படத்துல அங்கங்க வரும். சும்மா மற்ற படங்கள்ல வர மாதிரி அந்த சாங்ஸ் எல்லாம் வைக்கணுமேனு வைக்காம சீன்ஸுக்காகவே அந்த சாங்ஸ் எல்லாம் இந்த படத்துல தேவைப்படுற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த சாங்ஸ் வர போர்ஷன் எல்லாமே தியேட்டர்ல நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் இந்த மூவி யாருக்கு செட் ஆகும்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைம்ல என்னால் டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். இந்த மூவி வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சா தாராளமா தாய் கிழவி கண்டிப்பா போகலாம். ராதிகா மேடமோட அந்த மாசான டிரான்ஸ்ஃபார்மேஷன் லுக்குக்காகவே ஒரு வாட்டி இந்த படத்தை கண்டிப்பா போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 24 minutes கிட்ட இருக்கு. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3.5. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.